ஓகே நீ என்னடா நான் ஜாப் போகுங்கிற கைஸ் இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். இருங்க லைட்டாக மாடி போயிடலாம். ஹாய் சார். கைஸ் நீங்கள் நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நேற்று ஒன்றும் செக்கிங் பண்ணல. இன்றைக்கி காலையில் போகிறனால ஆக்சுவலி இப்போ தான் எல்லா டூரிஸ்ட் மக்கள்லாம் கிளம்புற நேரம். அதனால் நம்ம சும்மா ரேண்டமாக நிறுத்தி என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டாங்க. நம்ம சொல்லிட்டோம். அப்படியே ஓகேன்னு சொல்லி வண்டி எடுக்க சொல்லிட்டாங்க. வாங்க போனோம். ஆக்சுவலாக கைஸ் நாங்கள் நேற்றே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்தோம். ஏன்னா நாங்கள் குல்மார்க் போய் ரூம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் பாதி தூரம் போனோங்க. இந்த இடம் ஃபுல் டிராஃபிக். ஒன்றும் ஒரு மாதிரி வண்டி நவறதுக்கே வழியில் ஒரு மாதிரி தட்டி மாதிரி தான் பாதி தூரம் போயிட்டோம். ஒரு 2.5 கிலோமீட்டர் இதில் போயிட்டோம். 2.5 கிலோமீட்டர் போயிட்டும் பார்த்திங்கன்னா ரிட்டன் வர சொல்ல திரும்ப கூட வழி இல்லை. அப்படியே வண்டி ஃபுல்லாக நிற்கிதுங்க. இந்த பக்கம் ஏறுற வண்டி சிங்கிள் ரோடு தானே, இந்த பக்கம் ஃபுல்லாக ஏறுற வண்டி, இந்த பக்கம் ஃபுல்லாக இறங்குற வண்டி அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டைட்டில் இருந்தது. சரி ரைட்டு இது நமக்கு அங்கே போய் நம்ம அங்கே நின்று தான் யோசித்தோம். சரி அங்கே போய் பட்ஜெட்டில் ரூமும் கிடைக்காது, அது இல்லாமல் இங்கேருந்து போகவே முடியல, ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறதுக்காக தான் சரி இங்கே டேங்க் மார்க்கே ரூம் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே திருப்பி போன வழியே ரிட்டன் வந்து கீழே ரூம் போட்டு ஒரு ஸ்டே பண்ணிட்டு வந்தாங்க. கைஸ் இது என்ட்ரி ஃபீ மாதிரி இருக்குது. இது என்ன லோக்கலா இல்லை கவர்மெண்ட்லேருந்து பஸ்ஸிலிக்கிறாங்களா, இவங்களா நிற்கிற மாதிரி இருக்கே. Hello brother, how are you? Hi, hi. I am fine. Where from you? I am from Tamil Nadu. Tamil Nadu. Okay. You want to visit their sightseeing Gulmarg? Gulmarg, I will explore the small. Just. Yeah. Thank you, man. But your vehicle is only 9 kilometer alone. Oh Lord. There stop parking. Okay. Next, I will walk. There is activities. Helicopter, ATV, sleighs. Okay. If you interest here, take one helper charge 2 by 500 rupees. There visit all place. Okay. I will see that. I can make. It's my route. I am crossing the route. CC, your bike? 200. Duke 200. Same to RC 200. Channel name क्या है? Channel name is Benton Journey. This time on camera? Benton. Yeah. Okay. Thank you, man. Come back and stay my home. Don't worry. Okay. நேற்று இங்கே ஸ்டே தொலைவணும். How much price? No price. Oh. You're free. Don't worry. Oh man. People, lot of friends. Okay. Go. Okay. Thank you, man. Go brother. கிளம்பலாம். போகலாமா? சரி ஹரிப்ரோ வந்து பாஸ் வாங்கிட்டாராட்டிருக்கு. நம்ம போனோம். ஆக்சுவலி மூடி வச்சுருக்காங்க. எங்கள் லோக்கல் ஆளுங்களாட்டிருக்கு. எங்களுக்கெல்லாம் டிக்கெட் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு நிற்க வச்சு பிடிங்கிட்டு தான் விடுவாங்க. வாங்க நான் இதை கிளியர் ஆனதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு டிகிரி சொன்னேன்ல, இதுவுமே ஸ்னோ தான். அந்த மண்ணு பட்டு அப்படியே இதாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே தண்ணி போகிறதுக்கு வழியில் இல்லைங்க, அடிக்கிற இந்த ஈரப்பதம் இருக்கும்ல, அதில் உருவாகிற ஸ்னோங்க இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிராசிங் இந்த மாதிரி தண்ணி கிராசிங் ஆகிட்டு அதை ஃப்ரீஸ் ஆக்கிற அந்த டைப் இல்லை. இது வந்து அடிக்கிற பனியிலே பார்த்திங்கன்னா கீழே விழுந்து அப்படியே அந்த இடத்துல இதாகிறது தான். ஆனால் இந்த மாதிரி இது இங்கே நிறையா பார்க்கலாங்க. ஆக்சுவலி நான் சொன்னேன்ல நைட் வந்து பார்த்திங்கன்னா 7 வரையும் போணுச்சுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு விடியகாலையில் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 5 வரையுமே போகணுங்கிற மாதிரி இருந்ததுங்க. வெரி டஃப். ஏன்னா இந்த ஏரியா நம்ம ஒருவேளை நம்ம அங்கே வீட்டில் இருந்துட்டு வந்துட்டு நமக்கு இங்கே இருக்கனால ஒரு மாதிரி அப்படி தோணுதானு தெரில. ஆனால் இத்தனைக்கும் நாங்கள் ஃபுல் கவரிங்கில் தான் இருக்கோம், இருந்தாலும் ஃபுல் கூலிங்கே ஏறுது. ஆனால் செமங்க இந்த ஏரியா. இன்னொரு ஸ்னோ பார்த்திங்களா, ஸ்னோ மலையாட்டம் சைடில் ஃபுல்லாக. ஆக்சுவலி நம்ம இப்போ போகிற பிளேஸே பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்னோ இருக்குங்க. நம்ம காஷ்மீரில்
இங்கே இதுக்கு போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ் ஒன்று கூட பெருசாக எடுக்கலைங்க. அதனால் இங்கே இறங்கி ஃபுல் ஃபோட்டோஸ் தெரிவிக்க விட்றோம். ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்னால் கொஞ்சம் மெமரிஸாக இருக்கும்ல. ஏன்டா வீடியோவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபோட்டோஸ்னால் இன்னும் ஒரு மெமரியாக இருக்குங்க. நம்ம திடீர்னு ஒவ்வொருத்தையும் போய் சேனலில் பாருங்கள் ஃபோட்டோ பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நம்மளே ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா கச்சக்குன்னு ஒன்லி ஒன்ஸ் டெய்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் போடலாம். செம்மையாக இருக்கும். ஆனால் நமக்கே இதை பார்க்கும்போது நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்ரு 4641 கிலோமீட்ரு அழுத்தி பிடிச்சின்னு வந்துக்கிறோம். நமக்கே ஒரு மாதிரி இதாக இருக்கும்ல. இங்கே பாருங்கள், இதுதான் அநேகமாக ஏன்னா இங்கே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரோட்டோரம் இருக்க மண்ணெல்லாம் மேலே அடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டோம்னு வச்சிங்களேன், இந்த இது எல்லாமே கிளியர் வியூவில் பார்க்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா ரோடு வைஸ்லேயும் இந்த இடம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க. எப்படி நமக்கு பைக்கிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரைட் பண்ண சூப்பராக இருக்குது பிளேஸு. என்ன நடுவில் அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது, அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோவாக போய்கிட்டோம்னா சூப்பருங்க. வா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பாருங்களேன் பேட்ச் ஒர்க் இதெல்லாம் வண்டி விட்டோம்னா டடக்கு புடக்குன்னு டான்ஸ் ஆடிடும். பார்த்தீங்களா ஃபுல்லாக ஹேர்பின் பென்ஸ் தான். வேணால் ஒன்றும் எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு ஃபுல் இதில் இல்லை. அது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ரோட்டில் கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், பக்காவாக நம்மக்குள்ளே இருக்கும் வண்டி, நம்ம கைக்குள்ளே இருக்கும் வண்டி. ஆக்சுவலாக கைஸ் நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்று பார்க்கவே இல்லை. என்னென்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ் இந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டட் வெஹிக்கிள் தான். இங்கே உள்ள லோக்கலில் உள்ளவங்க மக்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கார் எடுத்து அவங்க ஓன் காரில் பார்த்திங்கன்னா டீ போர்டு வெஹிக்கிள் வச்சு அதுதான் ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. இங்கே வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ப்ளேஸ்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டட் வெஹிக்கிள், அது ஓன் வெஹிக்கிளில் வந்தால் ஓகே. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டட் வெஹிக்கிளில் போனோம்னா இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே லோக்கல் கைடு நம்ம முன்னாடி செக் போஸ்ட்டில் பார்த்தோம் பார்த்திங்களா, அவர் பார்த்திங்கன்னா அவங்கள ஹையர் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் 200 சொன்னாங்க, ஒரு ஆள் 500 சொன்னாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி அஃபர்டபுளாக இருக்கோ, ஆள் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு அந்த இதை நம்ம கொடுத்துடலாம். ஆக்சுவலி நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ஆள் இல்லைங்க. நம்ம போயிட்டு 4 இடத்துல 5 நிமிஷம் நின்றுட்டு அப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இது. அந்த மாதிரி மெமரிஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா பைக்கிங் தான். பைக்கில் தான் போய் ஃபுல்லாக எல்லா இடமும் பார்க்கணும். பைக்கில் போகிறோம் பார்த்திங்களா, அதுதான் நமக்கு மெயின். அங்கே போய் டூரிஸ்ட் பிளேஸில் உட்காந்து விசிட் போட்டு அது நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோன்னா அந்த இடத்துல நின்றுருப்பேன். இல்லைன்னா கிளிக் பண்ணிட்டு வேறு ஷாப்புக்கு போயிடுவேன். நமக்கு இந்த பைக்கில் இப்படி போகும்போது அந்த ஆர்வம் மட்டும்தான் அதிகம். வாங்க நீங்கள் இப்படி இருந்ததுன்னா அதுதான். அது இல்லாமல் அங்கே இன்னொரு ஆள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேணால் வாங்க எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் கூட ஹவு மச் ப்ரெஷர் அப்படின்னு ஏன்னு கேட்டேன்னா, இது நம்ம கொஞ்சம் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் கேட்டேன். அதெல்லாம் ஃப்ரீ, அதனால் எனக்கு ஓகே நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஆள் இன்வைட் பண்ணாருங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இங்கே உள்ள என்ட்ரி ஆகிட்டு ரிட்டன் முடியல, குளிர் தாங்க முடியல, அதுதான் ஒரு ரீசன் வைங்க. அதுக்கு மேலே நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல, அதுவும் ஒரு ரீசன் வைங்க. சரி இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம இங்கே போகிறதுக்கு போல் ரிட்டன் போனாலும் கீழே போனோமா, கீழே போயிட்டு வண்டி நிறுத்தினது தாங்க அப்படியே குபுகுபுன்னு கூட்டம் வந்துருச்சு. அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சொன்னார், இன்றைக்கி வேணால் வாங்க எங்கள் வீட்டில் ஸ்டே எடுத்துங்க அப்படின்னாரு. நான் கூட அங்கேயே அப்படி தான் கேட்டேன், எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி. ஹோம் ஸ்டேன்னா நம்ம ஒரு ரேட் கேட்போம்ல, அந்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் நம்ம பாசமாக கூப்பிட்றாருன்ட்டு நான் எவ்வளோங்கன்னு கேட்டேன். இல்லை நோ ஃப்ரீ, நீங்கள் எப்போனாலும் இது வாங்க போங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தார். அதுக்குள்ளேயுமே அங்கே கூட்டம் ஃபுல்லாக இருந்ததில்ல, எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருந்ததுனால அவரை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் அது அப்படி ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் அவரும் ப்ரோ ஓகே சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஏன்னா மக்கள் நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்படி நம்மளை இந்த மாதிரி வீட்டுக்கு யாரும் இன்வைட் பண்ணது இல்லைல்ல, அதனால் நமக்கு தெரியல அது கான்செப்ட்டு. இங்கே பாருங்க பின்னாடி எல்லாம் மரம் ஃபுல்லாக ஸ்னோவு. இந்த இடத்துலையும் பாருங்கள் ஃபுல் ஸ்னோ. மேலே பாருங்கங்க. இன்னும் வாங்க உங்களுக்காக வேகமாக போய் காட்டுறேன். ஆனால் இந்த ரோட்டில் வேகமாக போகக்கூடாது, நம்ம வண்டி வேகமாக போகாது. ஆயில் சேஞ்ச் பண்ணணுங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் போய் தான் ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை ரியரும் ஃப்ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிரேக் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. அதை மட்டும் பிரேக் கொஞ்சம் வைக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக சின்னதாக ஆயில் அங்கங்கே ஆயில் டாப் அப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டோன்னா வண்டி பங்கமாக ரெடி ஆகிடும். நம்ம திருப்பி வீட்டுக்கு போகும்போது செம்மையாக பண்ணிட்டு போகலாம் வண்டியில். நமக்கு வண்டி விஷயத்தில் எந்த குரலாக கொடுக்காதுன்னு வைங்களேன். இங்கே பாருங்கங்க ஸ்னோவை இப்படி வேறு மாதிரி இல்லை,
ஆனால் டெம்பரேச்சர் தாங்க நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ குடம்புல ஓரளவுக்கு வார்மாக இருக்குது. ஏன்னா நான் நைட்டு படுத்திருந்த பெட்டு அப்படி. இங்கே எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஹீட்ரு இல்லாமல் பெட்டே இருக்காது. உங்களுக்கு தனியாக பெட்டு நார்மல் பெட் இருக்கு இல்லைங்க, அதில் ஹீட்ரு இருக்கும், அதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை போட்டு ஆன் பண்ணி விட்டு அப்படி ஒரு மாதிரி கதப்பில் நம்மளை வச்சுக்கும். அது ஹைலேயே வைக்கலாம். நான் ஹையில் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேங்க. அது ஒரு இடத்துல என்னென்னா எப்படின்னா அடுப்பு பக்கத்தில் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ரூம் டெம்பரேச்சர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லோ ஆயிடுச்சு. ஏன்னா நமக்குள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக வுட்டு. இங்கே மேக்ஸிமம் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா வுட்டில் தான் வைப்பாங்க. ஆக்சுவலி இங்கே கைஸ் இங்கே ஹெலிகாப்டரு ரைடு கூப்பிட்டு போவாங்களாட்டிருக்குங்க. வா, நேற்று நான் இங்கேருந்து வரும்போதே ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று கிராஸ் ஆனிச்சு. இதுதான் கான்செப்டாக நம்ம ஏடிவி இதெல்லாம் தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் ஹெலிகாப்டர் இருக்குங்க. கைஸ் நாங்கள் இன்டர்காமில் கனெக்ட் ஆகிட்டோம். இனிமேல் நான் பேசுகிறது அவர் கேட்பார், அவர் பேசுகிறது நான் கேட்பேன். நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். சூரியன் இன்ஃபம் மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி. கைஸ் நான் இங்கே வந்து ஏடிவி வெஹிக்கிள் தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே இப்போ ஹெலிகாப்டர்லேயே ரைட் கூப்பிட்டு போகிறாங்கங்க. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மினிமம் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டருங்கும் போது ஒரு 5000 கேட்பாங்க. நம்ம சைட்லேருந்து அவ்வளோ இந்த டைம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணவும் இல்லை. மேபி நம்ம ஃப்யூச்சரில் எங்கேயோ பார்த்தோம்னா அதே ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்க. இது ஸ்னோ, இது வந்து ஸ்னோங்க பாருங்க. உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலி இனிமேல் பார்த்திங்கன்னா சுற்றி ஸ்னோவாக இருக்கும். அந்த ஏடிவி வண்டி மட்டும் கிடச்சிதுன்னா ஒரு ரவுண்டு ஓட்டணும். வாங்க, பட்ஜெட்டுக்குள்ளே அமைஞ்சதுன்னா நம்ம போகலாம். நம்மளை விட்டாங்க. ஹரி ப்ரோவை கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்களாட்ருக்கு. மனுஷன் போலீஸ்காரங்க கூட பார்க்க மாட்டேங்கிறாருங்க. அவர்கிட்டையும் காசு நேரம் என்ன பேசிட்டு வர்றாரு. விட்டாங்கன்னா வர வேண்டியதாட ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு ஆரம்பிப்பார். அதுலேருந்து ஒரு எஸ்ஐ மாதிரி கரெக்டாக ஒப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வராருங்க. வரட்டும். வந்துட்டார் பாருங்க. ஏதோ போலீஸ்கார் தம்பி நீ கிளம்புப்பான்னு அனுப்பிச்சி விட்டாங்களாட்டிருக்கு. அடடடா, நமக்கு இந்த இடத்துலலாம் பிரேக் நிற்காதுங்க. ஆமாங்க, நான் ஆல்ரெடி ஒன்றில் அனுபவிச்சேன். இந்த மாதிரி கல்லில் போய் விட்டேனா இங்கே பார்த்தீங்களா வண்டி தொங்குட்டுக்குன்னு அப்படியே கடற்கடன்னு பேக் வீல் மட்டும் போகுது. இத்தனைக்கும் ஏபிசி ஆனில் தான் இருக்குது. இருந்தாலும் அது பிரேக் கம்மியாக இருக்கனால அப்படி கடற்கடன்னு போகுதுங்க. ஆக்சுவலி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பிரேக்குக்காக தான் இதை வாங்கினதே. அடித்தா கன்று மாதிரி நிற்கும். இதையும் ஓட்டி இந்த அளவுக்கு பண்ணிவிட்டோம். ஆக்சுவலி பார்க்கிங்குங்க இதுக்கு மேலே 1 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அவங்க கீழே சொன்னாங்களே அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கிங் போட்டு உள்ளே கீழே போக முடிஞ்சால் போகலாம். இவங்க எதோ கைடெலாம் சொல்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம போயிட்டு பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு ஜூட் விட்டுற வேண்டி தான். இங்கே பாருங்கள், ஜிப்ஸி ஆஃப் ரோட் பண்ணி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இருங்க நான் அங்கே போயிட்டு vlog கன்டினியூ பண்ணுறேன். அதாவது ஆண்டி ரிட்டர்ன் எடுக்க முடியாதா? यहाँ से जाएगा घूमने के लिए स्लेज बॉडी स्लेज गुलबर्ग साइड से टूरिस्ट மாதிரி என்ன 2 3 4 5 6 no huh one ticket only parking yeah side window no this side controller parking no this side parking this side only select पार्किंग नहीं स्नो आगे कहाँ ये शूज लगाना है ना कोट लगाना है ना दिस वन ओके लगेगा जाओ यहाँ से जाओ इधर इंग्लिश நீ என்னடா நான் ஜாப் போகுங்கிற இந்த ரோட்டுக்கு போகிறதுக்கு வழி கேட்டேன். रोड इधर रोड दैट रोड उधर कहाँ छोड़ता है उधर नहीं जाने देता है नो रोड ரோடு இருக்குங்க. இவங்க எல்லாம் வண்டிக்கு இதுக்கு பேசுறதுக்காக எல்லாம் உள்ளே விட மாட்டேன்றாங்க. வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம்.
காய்ஸ் இங்கே எல்லாம் வீம்புக்குனே அலையிறானுங்க. ஜாவுன்னு அவங்க பார்க்கிங்கில் உள்ளனா நீங்கள் எதுவும் போ அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி ஒருத்தன் அப்படி தான் உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு எரிச்சல் பண்ணிட்டான். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு சைடில் ரேஸ் ஆகிட்டேன். சரி வேணாம், இது நம்ம ஊரில் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. கோவப்பட்டால் கூட அது மூஞ்சி காட்டுற மாதிரி தான் இருக்கும். அது வேணாம். வாங்க நம்ம போகலாம். ரொம்ப கூலான ஆளுங்க. திடீர்னு ஒரு செகண்டில் டென்ஷன் பண்ணிட்டான். ஆக்சுவலாக அந்த ரோடு அங்கே தாங்க போகுது. இருங்க நான் ஒரு வழி பண்ணிட்டு வரேன்.